Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது 8th standard maths chapter 2 NCERT syllabus exponents and powers exercise இது வெறும் எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் நம்பர் கொடுக்கல. 2.3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 39ல் இது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் -27/64 டஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ -27/64 அப்படின்னா 27ம் 64ம் எந்த வேல்யூ ஸ்கொயர்லையோ க்யூப்லையோ போதான்னு பார்க்க போகிறோம். இது 3ல் போகுது, 3 3s are 9, 9 3s are 27. இது 4ல் போகுது, 4 4s are 16, 16 4s are 64. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், -3/4 ஹோல் க்யூப்னு எழுதுகிறோம். இதுதான் அதோட ஆன்சர். கிளியர்? செகண்ட் ஒன் பார்க்கலாம். 10 power minus 100 can be written as அப்படின்றாங்க. 10 power minus 100 எப்படி எழுதலாம்னா 1/10 power 100ன்னு எழுதலாம். இங்கே 1 எவ்வளோ டைம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் வரும், சேம். இதை நான் எப்படி எழுத போகிறேன்னா 1 power 100/10 power 100. இதை டுகெதர் ஆன்சராக எழுதும்போது எப்படி எழுதலாம், 1/10 ஹோல் பவர் 100. கிளியர்? இப்போ தேர்ட் சம் பார்க்கலாமா. 4 power x minus 4 power x minus 1 equal to 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 power x அப்படியே போட்டிருக்கேன். மைனஸ் இந்த 4 power x minus 1 இருக்குல்ல, இது ரெண்டு ப்ராடக்டாக பிரிக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 power x இன்ட்டு நான் டாட் வச்சாலே இன்ட்டு 4 power minus 1 equal to 24 அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 power x minus 4 power xன்னு எழுதிட்டேன். இப்போ 4 power minus 1 எப்படி எழுதலாம், 1/4ன்னு எழுதலாமா? எப்படி எழுதலாம் இங்கே பாருங்கள். 4 power minus 1 1/4ன்னு எழுதலாம். இன்ட்டு ஆல்ரெடி என்ன இருக்குது, 4 power x இருக்குது, ரஃபாக வச்சுக்கோங்க. இன்ட்டு 4 power x இது மல்டிப்ளை பண்ணால் எப்படி வரும், 4 power x டிவைடட் பை 4. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு என்ன, 24. கிளியர்? இப்போது ரெண்டுத்துலேயுமே 4 power x காமனாக இருக்கிறதுனால ஒன்று வெளியே எடுத்துட்டேன். அப்போ இந்த பிளேஸ் என்ன, 1 minus 1/4 equal to 24. LCM எடுத்தால் இங்கே என்ன வரும், 4. அப்போது இங்கே 4னா இங்கே 4ல் 4 minus 1 எவ்வளோ, 3/4. அதை தான் இங்கே எப்படி எழுதியிருக்கேன், 4 power x into 3/4 equal to 24. 4 power x. இப்போ இது என்ன பண்ண, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு போனால் 24 into 4/3. 3 table 1 time 8 time. 4 power x equal to 8 4s are எவ்வளோ, 36. ஸோ நம்ம அப்படி சால்வ் பண்ணாமல் நான் அப்படியே வச்சுட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். பெருசாக கொண்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணுறதோட இது அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 4 எப்படி பிரிக்கலாம், 2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எக்ஸு. அதே மாதிரி 8 எப்படி பிரிக்கலாம், 2 க்யூப். 4 எப்படி பிரிக்கலாம், 2 ஸ்கொயரு. ஸோ பேஸ் ஈக்குவலாக இருந்தால் எனக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னால இந்த ஃபார்மெட்டில் பண்ணேன். 2 into x 2x equal to both the base are equal. பவர்ஸ் ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் 3 + 2 5a. அப்போ எவ்வளோ வருது, 2 power 5a. ஸோ போத் த பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 2x equal to 5a. அப்போ x equal to 5/2. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கிளியர்? அதே மாதிரி தான் ஃபோர்த் சம் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா 5 tons எக்ஸ்பிரஸ் இன்ட்டு கிராம்ஸ் அப்படின்ட்டாங்க. 5 tons அப்படின்னா ஃபஸ்ட் நான் 5 ton இன்ட்டு எவ்வளோ கேஜின்னு பார்த்தீங்கன்னா 1000 kg. எவ்வளோ கேஜி, 1000 kg. அதை கிராம்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ 5 into 1000 இன்ட்டு கிலோகிராம்லேருந்து கிராம்ஸாக மாற்றினா 10 power 3 வரும், 3 grams. ஸோ இங்கே ஒரு 3 zeros, இங்கே ஒரு 3 zeros பண்ணால் எவ்வளோ வரும், 10 power 5 into 10 power 6 grams-ன்னு வருது. கிளியர்? இப்போ ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஃபார் எனி two non-zero rational numbers x and y, x power 4 is divided by y power 4 is equal to சொல்கிறாங்க. டிவிஷனில் கொடுத்தாலே x power 4 by y power 4 இப்படி எழுதியிருக்கும். ஓகேவா? இதை நம்ம ரெண்டுத்து பவர் சேமாக இருக்கிறதுனால எப்படி எழுத போகிறோம்னா x/5 ஹோல் பவர் 4ன்னு எழுத போகிறோம். கிளியர்? தேங்க்யூ.